ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில் கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது. இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதன் விளைவா 12 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வருது. இந்த மலை கோயிலில் எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது. பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வாரு. அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க. அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது உண்மையா பொய்யான்னு பூ போட்டு பார்ப்பாராம். ஒருவேளை உண்மையா இருந்தா ஏற்கனவே வழிபட்டுட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேழையிலிருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம். இதனாலதான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில கோவை மாவட்டம் மணியக்காரம்பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது. மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேழைக்குள்ள வச்சு வணங்கிட்டும் வராங்க. இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பா ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும்னு பக்தர்கள் நம்பிக்கையா இருக்காங்க. முன்னதா கண்ணாடி பேழைக்குள்ள கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது. கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்ல கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ, தற்போது வடகிழக்கு பருவமழைங்கிறதால கடல்ல ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்ல கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு. அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேழைக்குள்ள இந்த பொருளை பக்தர்கள் பார்த்து வழிபடுவாங்க. கார்கில் போர், சுனாமி, சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன்மலை ஆண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தியிருக்காரு. அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது. அதுபோலதான் பருத்தி, இளநீர், மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்தில் இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது. அதுபோல கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தினோம். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெற்றி உணர்த்தியிருக்கு. இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க. அது என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு இனிமே தான் தெரியும். உத்தரவு பெட்டி பொருள் மாற்றத்தின் காரணமாக இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்தில் உங்க ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாரு. இது அவ்வளவு நல்லதல்ல. வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்குங்க. வளர்ச்சிக்கு இடையூறாக பல சம்பவங்கள்லாம் நடைபெறும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு திடீரென திருப்தி தராத பொறுப்புகள்லாம் மாற்றப்படலாம். உறவினர் பகையால ஊர் மாற்றம் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் உருவாகுங்க. பிள்ளைகளால பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்கலக்கத்தை உருவாக்கும். மாத தொடக்கத்தில் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அவர் உச்சம் பெற்று இருக்கிறதால நன்மை கிடைக்கும். இருந்தாலுமே அலைச்சல் அதிகரிக்கும். அடிக்கடி பயணங்களால ஆரோக்கிய சீர்கேடு உருவாகலாம். ஒரு சில காரியங்கள்லாம் விரைவில் முடிஞ்சாலும் கூட எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் முடிவடையாம தாமதத்தை ஏற்படுத்தும். இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதத்துல அமையும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளின் ஆதரவு குறையும். அதனால வேற உத்தியோகத்துக்கு செல்லலாமாங்கிற சிந்தனை மேலோங்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள்லாம் குறுக்கீடுகள்லாம் வரலாம். மாதம் முழுவதும் சகாயஸ்தானத்துல சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. சகாயஸ்தானாதிபதி சனி வக்ர இயக்கத்துல இருக்கிறாரு. எனவே எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை கேட்டும் செய்யறது நல்லது. ஒரு சில காரியங்கள் நடைபெறுவது போல இருந்து கடைசி நேரத்துல நழுவி செல்லலாம். கடன் சுமையின் காரணமா மனக்கவலை அதிகரிக்கும். உத்தியோகத்துல வருவதா இருந்த பதவி உயர்வெல்லாம் இப்போ தடைபடும். அதிக கவனம் தேவைப்படும் நேரங்க இது. ஐப்பசி 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்றாரு. உங்க ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கும் இந்த வேளையில சுப விரயங்கள்லாம் அதிகரிக்கும். துணிந்து எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்க முடியாது. சொத்துக்கள்லாம் விரயமாகலாம். சொந்தங்களால பிரச்சனை உண்டாகலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் முடமறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க. வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடினாலும் அது திருப்தி அளிக்காது. உடன்பிறப்புகளின் வழியில செலவு உண்டாகும். ஐப்பசி 14ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு. அப்போ புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது. உங்க ராசிக்கு 6, 11 ஆகிய
ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். லாபாதிபதியான அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். புகழ் பெற்றவர்களின் சந்திப்பு நிகழும். ஆடை ஆபரண சேர்க்கை, வெளிநாட்டு வணிகத்தால ஆதாயம் உண்டாகும். பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருங்க. பிறர் போற்றும் அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புவீங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய பங்குதாரர்கள்லாம் வந்து இணைவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளால் பிரச்சனை ஏற்படும். கலைஞர்களுக்கு மாத கடைசியில் மகிழ்ச்சி நிலவும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி உண்டாகும். பெண்களுக்கு இல்லற வாழ்க்கை இனிமை தரும். எப்பொழுதோ கொடுத்த தொகை வந்து சேருங்க. இப்போ இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 29, 30, நவம்பர் 3, 4, 13, 14. மேலும் மாத தொடக்கத்தில் கவனமாக நடந்துக்கணும். நீங்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாங்கிறதுனால எந்த பிரச்சனையுமே நிதானத்தோடு கவனத்தோடையும் அணுகணும். கணவன் மனைவி இருவருமே பிடிவாதமாக நடந்து கொள்ளக்கூடாது. இருந்தாலுமே குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடக்க நேரிடலாம். சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வீங்க. உறவினர்களின் ஒத்துழைப்பும் புரிந்துணர்வும் உங்களுக்கு உதவிகரமாக அமையும். அத்தியாவசிய செலவுகள்லாம் அதிகரிக்கிறதால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. தங்க நகைகள்லாம் வாங்குறதுல அக்கறை காட்டினா நல்லது. அதே நேரத்தில் வீட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுல ஆர்வமா இருக்கணும். நீங்க அனாவசியமா வெளியூர் பயணம் செல்றத தவிர்க்கணும். தொழில் நிமித்தமா முக்கிய நபரை சந்திப்பீங்க. குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீங்க. பிள்ளைகளின் படிப்பு சிறந்த முறையில் இருக்கும். அதனால பெற்றோருக்கு மன நிம்மதி கிடைக்கும். வேலை இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். சரியான நேரத்துக்கு வேலைக்கு செல்லணும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. அதிகாரிகளின் ஆதரவை எதிர்பார்க்க முடியாது. மாத பிற்பகுதியில் அரசு பணியில் இருக்கிறவங்க அக்கறையுடன் வேலை பார்க்கணும். வியாபாரம் சற்று சறுக்கலாக நடக்கும். தொழிலில் பார்ட்னர்களால் சில பிரச்சனைகள்லாம் உண்டாகலாம். அதை புத்திசாலித்தனமாக தான் அணுகணும். பற்று வரவு கணக்குகளில் தவறு நேராமல் பார்த்துக்கோங்க. குடும்பத்தை நிர்வாகம் செய்கிற பெண் மகளிருக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியை தரும் விதமாக அமையும். விரும்பிய பொருட்களை வாங்குறதுக்கு கணவன்மார்கள் பச்சை கொடி காட்டுவாங்க. அலுவலகம் செல்லும் பெண்களின் ஆசைகள்லாம் அடுத்தடுத்து நிறைவேறும். மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு ஐப்பசி மாதம் யோகமான மாதமாகவும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால பெரிய மனிதர்கள் ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கும். சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றிய நேரம் கூடி வரும். யோக போக காரகன் ராகு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியாகும். மனசுல ஏற்பட்ட குழப்பமெல்லாம் விலகும். அத்தியாவசிய தேவை நிறைவேறும். வெளிவட்டாரத்துல உங்க செல்வாக்கு உயரும். தொழில் அபிவிருத்தியாகும். வராம இருந்த பணமெல்லாம் இப்போ வந்து சேருங்க. புதிய தொழில் தொடங்க முயற்சிக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும். அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் அனுமதி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவியும் கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகும். விவசாயம் லாபம் தரும். மருத்துவம் காவல்துறையினருக்கு நெருக்கடி விலகும். அக்டோபர் 27 முதல் விரையாதிபதி விரயஸ்தானத்திலேயே ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால கையிருப்பு பணம் கரையும். செலவுகள்லாம் அவசியமானதா இருக்கும். உடல் நலன்ல பிரச்சனை ஏற்படாது. சந்திராஷ்டமம் உங்களுக்கு நவம்பர் 10, 11ஆம் தேதி வருது. அந்த நாட்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் 30, நவம்பர் 3, 7, 12, 16. பரிகாரமாக நீங்கள் கற்பக விநாயகரை வழிபட நன்மை உண்டாகுங்க. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை தாண்டி வெற்றி நடைபோடும். உங்களுக்கு ஐப்பசி மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுது. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனால மாதத்தின் தொடக்கத்தில் செலவுகள்லாம் அதிகரித்தாலும் கூட நவம்பர் 3 முதல் நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் மறையும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து சஞ்சரித்தாலும் கூட அவரது பார்வைகள் 12, 2, 4ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். பணப்புழக்கம் கூடும். கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. விரைய செலவு கட்டுப்படும். தாய்வழி உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிலர் பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்குவாங்க. புதிய வீட்டில் குடியேறும் பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். அக்டோபர் 27 வரை கல்விக்காரகன் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால எதையுமே சிந்திச்சு செயல்படுவீங்க. கல்வித்துறையினர் முன்னேற்றம் காண்பாங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்டிருந்த பணம் எல்லாம் வந்து சேரும். ஷேர் மார்க்கெட் லாபம் தரும். தடைப்பட்ட வேலைகள்லாம் நடந்தேறும். பூமிக்காரகன் செவ்வாயும் அக்டோபர் 27
வர வருமானத்தை அள்ளி தருவார். வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார். செல்வாக்கை உயர்த்துவார். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடுவோருக்கு லாபம் காண்பாங்க. லாபஸ்தான சூரியன் தொட்டதை தொடங்க வைப்பார். நினைச்சதை நடத்தி வைப்பார். உங்களை ஜொலிக்க வைப்பார். சந்திராஷ்டமம் நவம்பர் 11, 12 நாளில் உங்களுக்கு வருது. அந்த நாட்களில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 24, 30, நவம்பர் 3, 6, 15. பரிகாரமாக நீங்கள் அகஸ்தீஸ்வரரை வழிபட சங்கடம் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் உங்களுக்கு ஐப்பசி மாதம் லாபமான மாதமாக அமைய போகுது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால பணவரவு அதிகரிக்கும். இதுவரை தடைப்பட்ட வேலைகள்லாம் முடிவுக்கு வரும். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது. சுய நிறுவனங்கள்லாம் நடத்தி வருவோருக்கு பணியாளர்களின் ஆதரவு உண்டாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோருக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்க போகுது. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். அக்டோபர் 27 வரை செவ்வாய் புதன் சாதகமாக இருக்கிறதால பூமி வாகனம் வாங்கும் கனவெல்லாம் இப்போ நனவாகும். இழுபறியா இருந்த பணமெல்லாம் இப்போ வந்து சேரப்போகுதுங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு எடுக்கும் வேலைகளை வெற்றியாக்குவார். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. இதுவரை தள்ளிப்போன வேலைகள் நடந்தேறும். பணவரவு உங்களுக்கு வாழ்க்கையை வளமாக்கும். உங்களின் வளர்ச்சிக்கு பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஐப்பசி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான மாதமாக அமையும். உங்களுக்கு நவம்பர் 12ஆம் தேதி சந்திராஷ்டமம். அந்த நாளில் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் 28, 30, நவம்பர் 1, 3, 10. பரிகாரமாக அதிகாலையில் சூரியனை வழிபட நெருக்கடிகள்லாம் விலகி நன்மைகள்லாம் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.